ஒரு விறகு வெட்டி இருந்தான். அவன் விறகு வெட்டி கொண்டிருந்தான். ஒரு பெரியவர் அந்த வழியாக வந்தார். அவனை பார்த்து கேட்டார், என்ன தம்பி சௌக்கியமா என்றார். எங்க ஐயா சௌக்கியம், ஆதாம் செய்த பாவம், நெற்றி வேர்வை நிலத்தில் சிந்து கஷ்டப்படுகிறேன், விறகு வெட்டி கொண்டிருக்கிறேன் என்றான். அப்படியா, இந்த பெட்டியை கொஞ்சம் பிடி, நான் ஆற்றிலே போய் குளித்து விட்டு வருகிறேன், அது வரைக்கும் இந்த பெட்டியை பத்திரமா வச்சிரு, ஒன்னு செய்ய வேண்டாம், திறந்து பார்க்காதே, வந்த உடனே உனக்கு விடுதலை, இனிமேல் வேர்வை கிடையாது, கஷ்டம் கிடையாது. ஆஹா என்ன சந்தோஷம் விறகு வெட்டிக்கு. அவர் குளிக்க போனார் பெரியவர். இவன் கொஞ்ச நேரம் பார்த்தா விறகு வெட்டி, என்ன ஆகிருக்கு இந்த பெட்டியில, திறந்து பார்க்க வேண்டாம் சொல்லிட்டு போனாரு. அப்படி திறந்தா பாருங்க, உள்ள இருந்த சுண்டெலி ஓடி போச்சு. அப்பதான் பெரியவர் வருகிறார். அவரை பார்த்த உடனே விறகு வெட்டிக்கு உடம்பெல்லாம் வேர்க்குது. என்னப்பா விறகு வெட்டி, என்ன வேர்க்குது? ஆதாம் செய்த பாவம் வேர்க்குதுன்னு சொன்னேன், இப்ப எதுக்கு வேர்க்குது உனக்கு? சும்மாவே வேர்க்குது விறகு வெட்டாமே அப்படின்னு கேட்டாரு. எலி ஓடிருச்சு ஐயா, கொஞ்ச நேரம் எலியே நீ பெட்டி திறக்காம பார்க்க முடியலையே. ஆதாம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான் யோசிச்சு பாரு, நினைத்து பார்த்தாயா? ஆதாம் மேலே பழியை போடாதே, நீ மனம் திரும்பு.